வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்பூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு கேவலமான காரி துப்பக்கூடிய ஏண்டா இப்படி இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அசிங்கமே கிடையாதா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, அப்படி என்ன அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதையெல்லாம் மீறி கொஞ்சம் கூட ஒரு மான ரோசம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு செயல்பாடு, ஒரு பாசிச கும்பலுடைய ஒரு இந்து முன்னணி நகர தலைவருடைய செயல்பாடு வந்து எனக்கு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நிலையில இருக்கு. கோவை மாவட்டத்துல கோவையில் பக்கத்தில் செல்வபுரம் அப்படிங்கிறது சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து இந்து முன்னணி நகர தலைவர். இருந்துட்டு போகட்டும், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் வந்து பல கட்சிகள் இருக்கு, ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும், பிஎஸ்ஓ பாதுகாப்பு. நம்ம ஸ்பெஷல் போலீஸ் அந்த சைடில் வந்து கன்னை வச்சுக்கிட்டு அப்படி ஸ்பெஷலாக வர்றாங்க பார்த்தியா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேணுமா. முதல்ல கேட்டு பார்த்துருக்காரு, செல்வபுரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து புகார் கொடுத்து கேட்டிருக்கிறார். அது எப்படி தருவாங்க? ஏங்க, ஒரு போலீஸை நிறுவனம் அப்படின்னோம்னா எவ்வளவு செலவுங்க, அவங்கள பாதுகாக்கணும், அவருக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணணும், அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. ஒரு சாதாரண பல லட்சம் ரூபாய் செலவு இருக்கு. இப்போ பாருங்க, ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரிதான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் ஒண்ணுக்கு விளங்காதவங்க கூட பின்னால இருக்க போலீஸ் கேட்டா வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு பொய் புகார் இல்லையா, இவங்களே வந்து அவங்க வீட்டுக்கு மேல பெட்ரோல் குண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குறிப்பிட்ட இஸ்லாமியர் மேல ஏதோ ஒரு பழியை போட்டு அப்புறம் பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டு முகத்தில் கரி பூசப்பட்டு கோயம்புத்தூர்ல நிறைய நடக்கும் போது இது சம்பந்தமா ஒரு கணக்கம்பாளையம் மற்ற சோ இந்த பள்ளிப்பாளையம் இந்த ரேஞ்சா கோயம்புத்தூர் அந்த ஈரோடு வகையில் இது நிறைய நடக்குது. அது செய்யறது அனைத்துமே வந்து இந்து முன்னணி பாஜக RSS கும்பல் தான். அது மாதிரி ஒரு சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த சூரிய பிரசாத் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறார், எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும். என்ன எதுக்கு பாதுகாப்பு? நீ என்ன விடுதலை வீரனா? இல்லை, விடுதலை வீரனா இல்லை மிகப்பெரிய ஒரு விஐபியா, எம்பியா, இல்லை ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரா? ஒரு சுடுகாடுமே கிடையாது, உனக்கு எதுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு? அந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்போட எந்த அளவுக்கு நீ உழைப்பாளியா இருக்கணும், நாட்டுக்கு தியாகம் பண்ணியிருக்கணும், உனக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த அளவுக்கு பில்டப் பண்ணான்னா அப்புறம் மற்றவெல்லாம் என்ன பண்ணுவான்? அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் இந்து முன்னணி நகர தலைவரா இருந்தா உடனே கொடுத்துருவாங்களா? முண்டி பார்த்துக்கிறா. அப்படி போலீஸ்ல செல்வபுரம் போலீஸா சொல்லிட்டாங்க, அது எப்படிங்க தர முடியும்? தர முடியாம சொல்லிட்டாங்க. சரி, இப்படி அந்த சூரிய பிரகாஷ் இந்து முன்னணி நகர செயலாளர் கோவை செல்வபுரம் அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறா, ஒரு ட்ரிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அங்க அதே ஏரியாவில் வந்து ஒரு அசாருதீன் அப்படிங்கிற ஒரு பாய், பாருங்க எப்படிலாம் ஒரு வன்மையான ஒரு விஷயம் இருந்து இந்த பாய் தான் கிடைச்சாரா? ஒரு பாய் அசாருதீன் ஒரு மீன் கடை வச்சு அப்பாவி இருந்துக்கிறார். உடனே வந்து அவர் மேல ஒரு போலீஸ்ல இந்த சூரிய பிரசாத் அப்படிங்கிற இந்த நாதாரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்னன்னு கேட்டானா, இந்த மாதிரி வந்து அசாருதீன் வந்து என்னுடைய போட்டோக்களை எல்லாம் என்னை மீறி வந்து அந்த செல்போன்ல படம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அவரால் வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, கொலை மிரட்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதோடு போட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அப்புறம் போலீஸ் விசாரிப்பாங்க. போலீஸ் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்கத்தான் செய்வாங்க. விசாரிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க, அசாருதீனோட செல்போனை நோண்டி பார்த்துருக்குறாங்க. மற்றபடி வந்து அந்த சூரிய பிரசாத் இந்து முன்னணி நகர தலைவர் சூரிய பிரசாத் போட்டோவோ, மற்றபடி ஒரு அசம்பாவிதமான ஒரு போட்டோவோ, ஒரு கொலை மிரட்டலான ஒரு போட்டோவோ, ஒரு தேவையற்ற நிலையில சூரிய பிரசாத்தோட போட்டோ ஒன்றுமே கிடையாது. சரிப்பா, டெலிட் பண்ணிட்டாரா அப்படின்னு சாஃப்ட்வேரை வச்சு செக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு டெலிட் வகையான விஷயம் போட்டோவே வந்து அசாருதீன் ஏற்றவே கிடையாது. அப்படிங்கிறப்ப எப்படி டெலிட் பண்ண முடியும்? டெலிட் பண்ண தெரிஞ்சு போயிடும். ஆமா, அதையும் செக் பண்ணி பார்த்து ஒண்ணுமே இல்லை, பார்த்துருக்கேன். அப்புறம் அவன் நம்ம ஆள் வந்து செல்வபுரம் போலீஸு சும்மா நின்று கட்டி என்ன பண்ண சமாதானம் கேட்குற சமயத்து இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி போலீஸ் பாதுகாப்பு கேட்டேன், நீங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னீங்க, அதன் வெளிப்பாடாக வந்து நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை துருவி விசாரிச்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த சூரிய பிரசாத் அப்படிங்கிற நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த நபர் எங்க இருக்க? பெரிய ஒரு கோடீஸ்வரனா,
மிகப்பெரிய ஒரு மாளிகை, வசந்த மாளிகை இருக்கிறான், ஒண்ணுமே கிடையாது, குப்பைங்க. கோவையில் ஆட்டோ, அந்த கோவை ரயில் நிலைய ஆட்டோ டிரைவர் அங்கேயும் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு எதிர்ப்பாம்பல் இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ நேர நிர்வாகம், இப்போ ஆட்டோ டிரைவர்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாம் நிறுத்தியிருப்பாங்க. ஆமா, ஒவ்வொன்றா வரிசையா வெளியே போகல, அதையும் மீறி அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இந்த சூரிய பிரசாத் அப்படிங்கிற இந்து முன்னணிக்காராங்க, அங்கேயும் ஒரு பிரச்சனை, அது சம்பந்தமான ஒரு கைது நடவடிக்கையும் போயிருக்கு. பொதுவாக ஒரு ரவுடி முடிஞ்சது, ரவுடிக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? பகிரங்கமா கேட்கணுமா? பட்டமான கேள்விதாங்க. கோவை ரயில்வே அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் பிரச்சனை, ஒரு கைது நடவடிக்கை போலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து அசாருதீன் மேல தேவையிட்ட ஒரு அவதூற பரப்பி இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு கைது நடவடிக்கை. இப்படிப்பட்ட ரவுடிக்கெல்லாம் வந்து எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? இல்ல, மக்களாகி நம்ம யோசிக்கணும். இப்படியெல்லாம் ஒரு அத்துமீறல்களை தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா? அதெல்லாம் பாருங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற அந்த கர்நாடகா 3000 வீடியோ ஆடியோ வச்சு இன்னைக்கு ஜெர்மனியில் அந்த ஆள் தப்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஆளை பத்தி தேவராஜ் கவுடா அப்படிங்கிற வந்து 8/12/23 வந்து அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நல்லா புரிஞ்சு, அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி வந்து ஒரு மிக மோசமான சூழல்ல வந்து இந்த பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிறவர் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதை கண்டிங்க. மற்றபடி இது சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியே வந்ததுன்னா நம்ம கட்சிக்கு, ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியா தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியாக மாஜாத், அது மதச்சார்பற்ற ஜனதா கான்செப்ட் கூட்டணி கட்சியாக தான் பாஜக எழுதிக்கிற சமயத்தில் நமக்கு பின்னால கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறது தேவராஜ் கவுடா அப்படிங்கிற பாஜக பிரமுகர் அந்த உள்பகுதி தலைவர் சொல்லியிருக்கிறார். அமித்ஷா அன்னைக்கே சொல்லியிருக்கு, லெட்டர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அந்த லெட்டர் வந்து லீக் ஆகி இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல மிக பகிரங்கமா போயிட்டு இருக்கு. 8/12/23 அதை வந்து ராகுல் காந்தி பல மீட்டிங்ல காமிச்சு இன்னைக்கு பகிரங்கமா கேள்வி எழுதியிருக்கிறார். 8/12/23 அமித்ஷாவுக்கு அந்த தேவராஜ் கவுடா அப்படிங்கிறவர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறார். பிரஜ்வல் அந்த ரேவண்ணா அப்படிங்கிற நபர் வந்து உண்மையிலே மோசமான நபரா இருக்கிறாரு, இது சம்பந்தமாக கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளூஸ்ல விட்டுட்டாங்க. இன்னைக்கு பாருங்க அநியாயம். இது ஒரு போன 26 நடந்த தேர்தலுக்கு முன்னாலேயாவது இந்த லெட்டர் லீக்கேஜ் ஆகி, மற்றபடி ஏதாவது சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோக்கு சம்பந்தப்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த ரேவண்ணா பற்றி தெரிஞ்சிருந்தா கூட மக்கள் அந்த 14 தொகுதியில ஒரு வேறு மாதிரி ஓட்டு போட்டிருப்பாங்க. எப்படி போட்டாங்களோ தெரியல. எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் லீக்காது இன்னும் வந்து பாஜகவுக்கு அடி விழுந்திருக்கு இல்லையா? இப்போ வரக்கூடிய 7ஆம் தேதி மீண்டும் ஒரு 14 தொகுதிக்கு நடக்க போகுது. கட்டாயமா அங்கே காலி செய்யப்பட வேண்டிய விஷயம்தான். தேவகவுடாவுடைய முன்னாள் முதலமைச்சர் தேவகவுடாவுடைய பேரன் இன்னைக்கு ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிருக்காரு. காரணம் என்ன? பாஜகவை தப்பிக்க விட்டு அவரை வேடிக்கை பார்த்து கொண்டு எல்லா விஷயமும் அப்ப தெரியுது அர்த்தம். மணிப்பூர் சம்பந்தமான விஷயம், மணிப்பூர்ல பாருங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். மூடி மறைச்சு கடைசியில 6-7 மாசத்துக்கு பின்னால பகிரங்கமா வெடிச்சு இந்தியாவே நாரி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை மணிப்பூரை பத்தி மோடி ஒரு வார்த்தை, அதே மாதிரிதான் பிரஜ்வல் ரேவண்ணாவை பத்தி ஒரு வார்த்தை மோடி பேசியிருப்பாரா? கிடையாது. அவ்வளவு கல்நெஞ்சக்காரர்களா இருந்து கொண்டிருக்கிறாரு. ஆமா, உண்மையிலே இந்த பாஜக இந்து முன்னணி மற்றபடி இந்த சனாதன போக்கு பாசிச கும்பல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி பாருங்க, இந்த பழனியில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்கிறார். அவரு பல விதமான வேண்டுதல் இருக்கு இல்லையா? இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படி வேண்டுதலுக்காக போயிருக்கிறாரு. மற்றபடி தேர்தலாம் முடிஞ்சதுக்கு பின்னால அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு வேண்டுதல் போட்டிருப்பாரு. பள்ளியில போய் தண்டாயுதபாணி பழனி முருகனை கும்பிட்டு வரக்கூடிய சமயத்துல அந்த ரோப்கார் நிலையத்துல வந்து செல்போன்ல பேசியிருக்காங்க. எப்படி அவருக்கு செல்போன் அலோட் பண்ணாங்க? இல்ல, பகிரங்கமான ஒரு கேள்வி. பழனி கோவில்ல வந்து அந்த மூலஸ்தானத்தையும் மற்றபடி இது உறுதிக்கூடிய விஷயங்கள் பல பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு செல்போனை அலோடு கிடையாது. ஹைகோர்ட்டை வந்து தடை செஞ்சாங்க. அவன் இன்னும் சொல்ல போன இப்ப சமீபத்துல பாருங்க, இந்துக்களை தவிர யாருமே உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடையும் போட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்துக்களை தவிர இஸ்லாமியர் நுழையக்கூடாது, கிறிஸ்தவர் நுழையக்கூடாது, வேற்று மதத்தில் நுழையக்கூடாது, செல்போனு நுழையக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி செல்போனை வந்து இந்த கோவில் நிர்வாகம் அலோட் பண்ணிட்டாங்க. செல்போன் பாதுகாப்பு மையம்னே இருக்குது பழனி கோவில், தண்டாயுதபாணி கோவில்.
அங்க ஒப்படைச்சு நம்ம வாட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அண்ணாமலைக்கு மட்டும் தனிப்பட்ட மரியாதை எப்படி ரோப்கார் அந்த அந்த நிலையத்துல வந்து செல்போன் பேசியிருக்கிறாங்க உட்காந்து. இன்னைக்கு அந்த படம் வந்து வைரலா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து ரோப்கார் சம்பந்தப்பட்ட நிலைய கண்காணிப்பாளர் வந்து அண்ணாமலைக்கு விளக்கம் கேட்டு கடிதம் போறேன் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து பதில் சொல்ல அப்புறம் பேசலாம். ஏன் இது தெரியாதா அண்ணாமலைக்கு? பக்கமா பேச 20,000 புத்தகத்தை படிச்சா அப்படிங்கிறாரு, 2 லட்சம் வழக்குகளை சந்திச்சா அப்படிங்கிறாரு, IPS படிச்சா அப்படிங்கிறாரு. இல்ல பழனியில வந்து உள்புறம் கோவில் உட்புறம் வந்து செல்போன் தடை செய்யப்பட்டது. இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாது? இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத சீன்கள், தேவையில்லாத விஷயம். இல்ல பில்டப்பு பந்தா எல்லாம் வெளியே வச்சுக்க வேண்டியதானே. ஒரு கோவில் தளத்துக்குள்ள அநாகரீகமாக அண்ணாமலை நடந்து விடலாமா? சரி, அதெல்லாம் விட எப்படி செல்போனை வந்து அந்த கோவில் நிர்வாகம் அண்ணாமலைக்கு அலோட் பண்ணிச்சு அப்படிங்கிற கேள்வி இல்லை. செல்போன்ல அண்ணாமலை பேசினாரு, அந்த கோவில் நிர்வாகம் வந்து ரேப்கார் நிலை கண்காணிப்பாங்க விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. உள்ள நுழையிறப்ப செல்போன் கையில வச்சிருந்துருப்பாரு அண்ணாமலை, இந்த கையில வச்சிருந்துருப்பாரு. அப்ப அந்த கோவில் நிர்வாகம் எங்க போச்சு? அப்ப கோவில் நிர்வாகம் இதுக்கு உள்ளூர் தானே. அப்ப கோவில் நிர்வாகமா இல்ல பாஜக நிர்வாகம் நடத்துதா பழனியில அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லை. பிரஜ்வல் அந்த ரேவண்ணாவையும் தப்பிக்க விட்டுட்டாங்க. 8/12/23 டிசம்பர் மாசம் போனா டிசம்பர் மாசத்திலே வந்து தேவராஜ கவுடா வந்து அமித்ஷாவுக்கு அலர்ட் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காங்க. கண்டிக்கவே இல்லை, மணிப்பூர் மாதிரி கண்டிக்கணும். இன்னைக்கு பாருங்க பகிரங்க 3000 ஆபாச வீடியோக்கள். ஆமா, அதையெல்லாம் விட அது இந்து முன்னணி பிரமுகர் பாருங்க தனக்குன்னு ஒரு பந்தாவை ஏற்படுத்திக்கிறதுக்காக ரவுடித்தனமா நடந்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு போலீஸ் பாதுகாப்போடு அநியாயமாக ஒரு பாவம், ஒரு அப்பாவித்தனமான ஒரு இஸ்லாமியரை வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு கேவலமான விஷயம். உண்மையிலே இந்த பாஜக கும்பல், RSS கும்பல், மற்றபடி இந்த பாசிச கும்பலே அவ்வளவுதான் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையிலே இந்த அண்ணாமலை மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அவருக்கு வந்து அபராதம் விதிக்க வேண்டும். அது வந்து பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக்கான ஒரு நபர் வந்து இப்போ 4 வீலர்ல வந்து அந்த பிளாக் மறைச்ச மாதிரி ஒரு ஃபிலிம் ஒட்டி தான் வைங்க, வேணும்னே அவர்களை கூட்டிட்டு வந்து தடை இது பண்ணி எடுத்து அபராதம் விதிக்கப்பட்டது. ஹெல்மெட் போடாமல் அபராதம் போடப்பட்டார், அப்படி இப்படி போடுறாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அபராதம் விதிக்கணும். ஆமா, அதை வைத்து அது பெரும் கொண்டு செல்லக்கூடாத ஒரு அறிவாத வருமா இல்லையா? அண்ணாமலைக்கு அறிவு வருது இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். அதை வச்சு பிறரும் அறிவு வர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம மக்களாகி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழலாக உண்மையிலே இதெல்லாம் வந்து வேண்டுமென்றே செய்கிறார்கள் அப்படிங்கிறதா பகிரங்கமாக நாம் பார்க்கக்கூடிய சூழலாக. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.